வெல்கம் டு பட்டணம் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராயப்பேட்டையில இந்த ஃபேமஸான அந்த காஜா பாய் டிஃபன் சென்டர் தான் வந்திருக்கோம். இங்க அப்படி என்ன ஸ்பெஷல்னா ஏர்லி மணியும் வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து மட்டன் பிரியாணியும் ஆட்டுக்கால் பாயா புரோட்டாவும் கொடுத்து அசைத்திட்டுறாங்க. டேஸ்ட்லாம் வந்து வேற மாதிரி இருக்குமா. இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அந்த மட்டன் பிரியாணியும் ஆட்டுக்கால் பாயா சால்னாவும் எப்படி பண்றாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா வாங்க. ஆனா இப்ப என்னென்ன பண்றீங்க? சேரா ரெடி பண்ணிட்டுக்கிறோம். ஆட்டுக்கால் பாயா. ஆமா, சண்டே மார்னிங்காக சீக்கிரமா ரெடி ஆகுது. ஓகே ஓகே. இப்ப என்னென்ன போட்டிருக்கீங்க? இப்போதைக்கு பட்டன் லவங்க, ஏலக்காய், ஆயில், வெங்காயம், பச்சை மிளகாய். இது வந்து இப்போ 80 ஆட்டுக்கால் பாயா போடுறது. 80 கால் போடுறீங்க. 80 கால் 20 ஆட்டுக்கால் பாயா. எவ்வளவு கிலோ வெங்காயம் போடுறீங்க? இது வந்து 7 கிலோ 8 கிலோ வெங்காயம். 8 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய். 8 கிலோ வெங்காயம், 4 கிலோ பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா பாயில் ஆகிறதுன்னா நம்மளுக்கு இது பாயில் ஆகாதான் டேஸ்ட் வரும். பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா டேஸ்ட் வராது. இந்த உப்பு வந்து கொஞ்சம் வெங்காயம் வதங்க போறது. பாய்டா வெங்காயம் வதங்குறதுக்காண்டி உப்பு போடுறீங்க. கொஞ்சம் உப்பு போட்டா கொஞ்சம் சீக்கிரம் கல் உப்பு. ஆமா, கல் உப்பு. எப்பயுமே பாயா நீங்க தான் செய்வீங்களாண்ணா? ஆமா, இப்போ நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தா பாயா? எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. ஓகே. அது 3 தலைமுறையா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. எப்பயும் கரெக்டா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க பாயாசு? சண்டே மட்டும் டெய்லி 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். மற்ற நாள்ல ஒரு 1-1:30 மணி ஸ்டார்ட் ஆகும். நைட்டு. ஓகே. மார்னிங் திருப்பி காலைல 12 மணி திருப்பி பாயா ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து 12:21. ஆக்சுவலி வந்து இவங்க 12 மணிக்கு ஆட்டுக்கால் பாயா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கடை கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு. அவர் மாஸ்டர் வந்து வெங்காயம் போட்டு தனியா வச்சிருக்காரு. அடுத்தடுத்து என்ன போடுறாங்க வந்து அப்படியே வீடியோ காட்டுறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோ வந்து ரொம்ப அரைச்சு வச்சிருக்கு. எடுத்து வரணுமா? சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். பிரதர் இப்போ என்ன போடுறீங்க? செஞ்சு போடணும்ண்ணா. இந்த டப்பரால தான் ஆட்டுக்கால் பாயா பண்றீங்களா? இல்லண்ணா, இது வெறும் மசாலா ரெடி பண்ணது மட்டும் தான். பாயா வைக்கிற டப்பரா உள்ள இருக்கு. ஓகே. மசாலா ரெடி பண்ணிட்டு சட்டையை மாத்திடுவோம். ஓகே. டொமேட்டோ சாஸ். தக்காளி போடுறேன். முடிஞ்ச தக்காளி தக்காளி உடஞ்ச அப்புறம் மல்லிப்பூ நான் போதும். பஸ் 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 பஸ். புதினா கொத்தமல்லியா? ஆமாண்ணா. தக்காளி நல்லா உடஞ்ச அப்புறம் மல்லிப்பூ நான் போட்டு ஓகே. குஸ்காவுக்கு தனியா மசாலா எடுத்துருவோம். நீங்க கொஞ்சம் தக்காளி எடுத்து காட்டுங்க, எப்படி வதக்கிருக்கீங்க போகலாம். ஓ, இன்னும் கொஞ்சம் இதுவும் ஆகணும். மல்லிப்பூ நான் போட்டா அது வேகத்துக்கும் இதுவும் கரெக்டா இருக்கும். வதங்கத்துக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கும். இப்ப தக்காளி வதங்கிச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தத விட இப்ப பாருங்க எப்படி இருக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். தக்காளி எது வெங்காயம் எதுவும் தெரியாது. அந்த வதங்கின அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொடுத்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு பானையில் எடுத்துவோம். லைக் கொஞ்சம் மிளகாத்தூள் இது கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் மட்டன் மசாலா கரம் மசாலா போடுவோம். போட்டு தண்ணி காட்டி கொடுக்குவோம். காரம் லைட் அதிகமா தான் முடியும். இல்ல, காரம் வந்து நம்ம சட்டியில மாத்திரம் அந்த சட்டிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கும். சின்ன சட்டியானா நமக்கு பாக்குறது அப்படி தெரியும். மற்றபடி பெரிய சட்டில மாதிரி கரெக்டா இருக்கும். லைட்டா தண்ணி விட்டுக்கிறீங்க. ஆமா, அப்பதான் கொஞ்சம் கீழே அடி பிடிக்காம இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா ஸ்மெல்ல போன அப்புறம் மட்டன் மசாலா கரம் மசாலா கொடுப்போம். ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா? ஆமா. மிளகாத்தூள் ஆயில் இப்ப மில்தா இப்ப ஆயில் எதுவும் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து கரம் மசாலா 2 பாக்கெட் நம்ம கொடுத்துறோம். கரம் மசாலா கொடுத்த அப்புறம் மட்டன் மசாலா 2 பாக்கெட். மட்டன் மசாலா நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு திருப்பி கொதி வந்த அப்புறம் இதை நம்ம வேற சட்டில ஷிஃப்ட் பண்றோம். ஓகே. ஷிஃப்ட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம தேங்காய் இதுல பாயா போட்டு மசாலா ஊறணும் பாயால. மசாலா வந்து நல்லா கொதி வரணும். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் முடிஞ்சுச்சு. நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பெரிய சட்டில மாத்திட்டு பாயா போட்டு அப்புறம் தான் நம்ம குருமா ரெடி பண்ண போறோம். ஓகே. நம்ம இதுலயே மசாலா ரெடி பண்ணோம்ல. ஆமா. இப்ப அதை வந்து நம்ம உள்ள சட்டில மாத்திட்டோம். நம்ம எப்பவுமே வைக்கிறது இந்த சட்டி தான், பெரிய சட்டி. சண்டேனால சீக்கிரமா நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம் வெளியே. அதை இப்ப உள்ள ஷிஃப்ட் பண்ணி இப்ப நம்ம பாயா போட்டுருக்கோம். பாயா வேகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். இப்ப நம்ம போற 2 மணி காலைல 4 மணி எல்லாம் 5 மணி ரெடி ஆகும். 2 மணிக்கு போறோம் இல்லையா? ஆமா. கரெக்டா வேகிறதுக்கு ஒரு 5 மணி. 3 மணி நேரம் இந்த மசாலாலே மசாலால ஊறி இது வரும். கரெக்டா 1/2 hour ஆகும் பாயா போட்டு. நல்லா கொதி வந்துச்சு. இப்போ ஓகே. கொதி வந்த அப்புறம் இப்போ தேங்காய் கொடுக்க போறோம். தேங்காய் கொடுத்தா கொஞ்சம் தண்ணி கட்டோம்னா கொஞ்சம் கீழே அடி பிடிக்காது. ஓகே. இப்போ தேங்காய் என்னென்ன இருக்கும் அதுல? இப்போ தேங்காய், அதுல உடச்சக்கல்ல, முந்திரி தூள், இது எல்லாம் 3 ஒண்ணா சேர்த்து அரைச்சு
அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம இதில் கொடுக்குறோம். இது காரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம், டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும். ஓகே. கிரேவி வந்து திக்காகும். அதுக்காக நம்ம தேங்காய் கொடுக்குறோம். உப்பு போடவே இல்லை. உப்பு லாஸ்ட்ல தான் நம்ம தண்ணி எவ்வளோ காட்டுறோமோ அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுவீங்க. ஓகே. புறாதால பஸ் இப்போ என்ன பண்ணா மூடி வச்சுட்டு இப்போ இன்னொரு கொதி வரும். ஓகே. அது கொதி வந்த அப்புறம் திருப்பி நம்ம அரிசி வச்ச மைசூர் பருப்பு எல்லாம் கொடுத்துட்டு உப்பு பார்த்துட்டு பாயா வேலை முடிஞ்சு. ஓகே. உப்பு போடுறீங்களாண்ணே? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது எவ்வளோ நேரம் குக் ஆகணும்? இப்போ வந்து நம்ம 2 மணிக்கு பாயா போட்டோம் இல்லையா, எல்லாமே கொதிச்சா ஸ்மெல் எல்லாம் அடங்கி எல்லாம் கரெக்டாக ஆகுதுக்கு ஒரு 3 ஹவர் கரெக்டாக. இப்போ மட்டன் பிரியாணி தான் பண்ணுறீங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? பட்டை, லோகு, மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு. இல்லை இப்போ போட்டது மட்டும். இப்போ போட்டுக்கிறது வெங்காயம், வெங்காயம், லோகு, ஏலக்காய், அவ்வளோதான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுமாண்ணே? ஓகே. வெங்காயம் வந்து நல்லா வதக்குனா தான் பிரியாணி நிற்கும். சும்மா அரைகுறையா இது பண்ணாக்கா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் சாப்பாடு. பொறுமையாக செஞ்சால் தான் வேலை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். என்னதுண்ணா? பூண்டு 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 மட்டும் தனியா. என்ன பூண்டு போட்டோடனே மட்டன் போட்டுங்க? அதாவது பூண்டு போட்டு கறி போடணும். இப்போ கறி வந்து டேஸ்ட் ஆகும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கறி. ஆமாம். ஓ, எல்லாரும் அந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தானே அது வேற இது வேற. ஓ, ஆனால் நீங்கள் வந்து பூண்டு போட்டோடனே கறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த கறியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஆமாம். பயங்கரமாக பண்ணுறீங்களே. என்னதுண்ணா அது? தயிர். தயிர். இப்போ மட்டன் போட்டோன்னே தயிர் போட்டுறீங்க. ஆமாம். வேற மாதிரி பண்ணுறீங்களே. இது இஞ்சியாண்ணா? இஞ்சி பேஸ்ட். இஞ்சி. மிளகாத்தூள் கரெக்டா? இப்போ என்னென்ன போட்டீங்க? தயிர், இஞ்சி, மிளகாத்தூள். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தக்காளி. ஓ, அப்போ கறியோட ஃப்ளேவரும் வேற மாதிரி இருக்கும். கரெக்டா? என்னென்ன போடுறீங்க? தக்காளி, இதில் பச்சை மிளகாய், இது தக்காளி இருக்கு, உப்பு இருக்கு, மல்லி புதினா இருக்கு. ஓகே. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறீங்க. தக்காளி தண்ணியை குடிக்க மாட்டீங்க? தக்காளி இருக்கிறதே தெரியும். அந்த தக்காளி தோல்லாம் வந்து நல்லா சுருளும். ஓகே. அது சுருண்டா தான் டேஸ்ட். தக்காளி சோறு மட்டும் 3 நிமிஷம் தக்காளி தான். ஓகே ஓகே. நம்ம கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கோம்ண்ணா? 63ல ஓப்பன் ஆனது. 63. அப்போ கிட்டத்தட்ட 61 வருஷம் ஆச்சு. அப்ப இருந்தே நீங்க பரோட்டா பாயா தான்? பரோட்டா, பாயா, சாப்ஸ், பிரியாணி ஐட்டம் எல்லாமே, கறி தோசை, ஓகே, சிக்கன் லாப்பா, வாவ், எல்லாமே வந்து நாங்க கண்டினியூ பண்ணிட்டு. ஓகே. ஏன் ஸ்பெசிஃபிக்கா புதன்கிழமை மட்டும் சிக்கன் பிரியாணி, மற்ற நாள் இது சண்டே மட்டும் மட்டன் பிரியாணி போடுறீங்க? மற்ற நாள் ஏன் தர மாட்டேறீங்க பிரியாணி? மற்ற நாள் போறது கிடையாது. கஸ்டமர் வந்து ஒரு சிலர் வந்து திங்கக்கிழமை வரமாட்டாங்க செலவு பண்ணதுனால. ஓகே. செவ்வாய்க்கிழமை ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. புதன்கிழமை சாப்பிடுவாங்க. வேலைக்கிழமை வந்து நம்ம பாசாதிகள் பக்கத்துல ராகவேந்திரா கோயில் போறவங்க வேலைக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. சனிக்கிழமை தெலுங்காரங்க அதிகமா சாப்பிடும். பெருமாளை கும்பிடுறவங்க சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து இந்த 2 நாள் சூஸ் பண்ணி நாங்க சூப்பர். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி கட்டல. ஓகே. கறியில இருக்கிற தண்ணி, தயிர்ல இருக்கிற தண்ணி, தக்காளி உடையிற தண்ணி, அதெல்லாம் வெளியே வரணும். ஓகே. மசாலா பூரா நல்லா போட்டதுக்கு அப்புறம் தண்ணி கட்டுவீங்க? ஆமா. நல்லா உடைஞ்சதுக்கு அப்புறம், தக்காளி எல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி கட்டுறது. தண்ணி கட்டுவீங்களா? ஓகே. 2 வால் பாத்திரம் கட்டுவோம். அதுக்கப்புறம் கறி வேகணும். அது ஆமா, கறி வேகணும். கீழே போறாது தண்ணி கட்டிட்டோம்னா. ஓகே. அரிசி கறி வந்தோடனே அப்படியே ரைஸ் போட்டீங்க? ரைஸ் வந்து கறி எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்க? நம்ம கறியினுடைய டைமிங் தான். கடா கறி தான் போடுறது. ஓகே. அது வந்து 20-25 நிமிஷம் தான். ஓகே. அதுக்கப்புறம் அரிசியை வந்து தண்ணியில் கொதிக்க விட்டு 3/4 வேக்காட்டில் தூக்கி போட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் வேக வச்ச தண்ணியை ஆவி கட்டிடுவோம். கறி வந்து அந்த தம்மில் நல்லா சுத்தமாக வந்துடும். வடிச்ச ரைஸை. ஆமாம். மற்ற கடை மாதிரி முக்கால் அரிசிலாம் எடுக்க மாட்டோம். நம்ம சாப்பிட்டாக்கா எப்படி நமக்கு செரிக்குதோ
அந்த மாதிரி வர கஸ்டமருக்கு வந்து சரிக்கணும். நமக்கு ஒரு கொஞ்சம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, லாபத்தில். இறங்கிடலாம்ல? ஆஹா, நல்ல மனம், சரியான மனமா இருக்கு. ஃபைனலாக வந்து ஒரு 4 மணிக்குல வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாங்க. பிரியாணி வந்து செஞ்ச நிமிஷமே கூட்டம் எங்கே இருந்தாலும் தெரியல, அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. சண்டே மட்டும் மட்டன் பிரியாணி, அதே மாதிரி வெனஸ்டே வந்து சிக்கன் பிரியாணி தராங்க. அந்த மட்டன் பிரியாணி செய்கிறதே ஒரு வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்கிறாங்க. இஞ்சி பூண்டோட மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளேவரை ஃபுல்லாக நல்லா இறக்குறாங்க. அப்போ செய்கிறப்பே வந்து அந்த ஆர்வம் தூண்டுது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நல்லா அந்த வாசம் அடிக்குது. இப்போ பிரியாணி என் பக்கத்தில் வச்சுருக்கேன், வாசம் அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் நிற்கிது. சரி, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். அதே மாதிரி வந்து மட்டன் பீஸ் வந்து ஒரு பிரியாணிக்கு வந்து 4 பீஸ் தராங்க. நல்லா பெரிய பெரிய பீஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வா 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 வாவ் அப்படின்னு. சரி, ரொம்ப நேரம் பேசலை, நான் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படியே இருக்கு. ஆஹா, பிரியாணி வேற லெவல், சூப்பரா இருக்கு. நிறைய மசாலாவும் இல்லாம கரெக்டா செட்டில்டா போட்டு குழந்தை கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. காரம்லாம் அதிகமா தெரியல. நம்ம இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து பயங்கரமா வந்து பிரியாணியில் இறங்கியிருக்கு. வாசம் சூப்பரா இருக்கு, வேற மாதிரிங்க பிரியாணி. பாருங்க, 4 மணில இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடலாம் கொடுத்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஒருத்து எந்திரிச்சு வந்து 4 மணிக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பிரியாணி, வேற மாதிரி இருக்கு. இப்போ வந்து மட்டன் பீஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, ஆஹா ஆஹா ஆஹா, பயங்கரமா இருக்குங்க. இங்க பாருங்க, ஆஹா, அடேங்கப்போ உடையுது பீஸ். மட்டன் எடுத்து பீஸ் எடுத்து அப்படியே பீஸ் எல்லாம் வந்து பஞ்சா இருக்கு, அவ்வளோ ஃப்ளேவரா இருக்குங்க. அத்தாடி சூப்பரா இருக்கு, ஃப்ளேவரா செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லி 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 பாருங்க. மட்டன் பிரியாணி வேற மாதிரி. ஸோ அடுத்த ரவுண்டு வந்து பரோட்டாவும் அவங்களோட ஆட்டுக்கால் பாயா வந்து எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஏர்லி மணிக்கு வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ காலையிலே வந்து பரோட்டா டம்முன்னு அடித்து போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படி இங்கே பாருங்களேன், எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே ஒரு கொலன்னு நல்லா வந்து பாருங்க, எவ்வளோ ஆயிலாக இருக்குங்க. அப்படியே எங்கள் அப்பா பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே லைட்டாக இதில் எடுத்து விட்டு, ஆஹா அம்மா நெட்ட பரோட்டா. ஏர்லி மணி ஃபர்ஸ்ட் டைம் பரோட்டா சாப்பிட்றேன். காலையில் நான் பரோட்டா சாப்பிட்டதில்லை, இப்போ தான் சாப்பிட்றேன். எப்படின்னு பார்க்கலாம். ஆஹா, செம்ம சூடுங்க. வாவ் பா, பயங்கரமா இருக்குங்க. பிரிச்சுட்டாரு. சால்னால வந்து ஆட்டுக்கால் பாயா சால்னால பயங்கரமா இருக்கு. வெறித்தனம், லைட்டாக காரமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. அந்த அவங்க வெங்காய தக்காளி அரைச்ச விதம் சரி, அவங்க ஃபைனலாக வந்து அந்த தேங்காயெல்லாம் போட்ட விதம், முந்திரி குருங்கெல்லாம் போட்ட வந்து பொட்டுக்கடலை போட்டால் அதோட டேஸ்ட் வந்து நல்லா வச்சுது. லாஸ்ட்டாக வந்து அவங்க மைசூர் பருப்பை வறுத்து அரைச்சி போட்டிருந்தாங்க. அதுதான் இவ்வளோ கெட்டித்தனம் கொடுக்குது. எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றுறாங்க, பட் எப்படி இவ்வளோ எண்ணெய் வந்துச்சுன்னு தெரியல. அப்படியே வந்து ஒரு 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் அப்படியே வந்து அண்ணன்லேயே வச்சு எடுக்கிறாங்க. சுண்டை விட்டு கொஞ்சம் கொலன்னு இந்த பாயா கொண்டு வராங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க.
ஆஹா. ஏன் ஏர்லி மார்னிங்கே வந்து நிறையா மக்கள் வந்து இங்கே தேடி வந்து சாப்பிட்றாங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒத்து தான் சாப்பிட்லாம். அப்படியே இப்போ ஆட்டுக்கால் எடுத்து ஒரு கடி கடிக்க போகிறோம். காலெல்லாம் வெந்த விட பயங்கரமாக இருக்குது. இங்கே வரேன் பா, பயங்கரமாக இருந்துருக்குங்க. செம்ம ஜூஸியாக இருக்குது கால். ஆஹா ஆஹா ஆஹா, இங்கே பாருங்களேன். நைட்டெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி காலையில் இந்த பாயா சாப்பிட்றது கண்டிப்பாக ஒருத்தங்க. அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா பை பாய்.